தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது, ஹாப்பியா இல்லை சேடா, என்ன மேம் என்னென்னமோ சொல்றாங்க, வருதுன்றாங்க எல்லா வீடியோலையும் நீங்களும் சொல்றீங்க, ஆனால் பிரச்சனை மட்டும் தீர்ந்த படே இல்லை அப்படின்னா இந்த மாதம் தீந்துரும். ஒரு வார்த்தை வரும்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சத்தில் லக்கு தான் மச்சத்துலன்னு வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு தான். வாக்கியப்படியும் சனி தன்னுடைய பேச்சியை இந்த தடவை 6ஆம் தேதியே கொண்டு போய் கும்ப வீட்டில இருந்து மீனராசியை நோக்கி பயணப்பட்டு ஸ்ட்ராங்கா நிக்க போறாரு. ஸோ இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, இந்த மாசத்துல இருந்து சனி பயிற்சி கன்ஃபார்ம். ஸோ ஆல்மோஸ்ட் 11ஆம் இடத்துல லாபத்துல சனி அமர போகிறார். கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையப்பட்ட சுக்கிரன் போயிட்டு 11ஆம் இடத்துல. யார் அவரு? நம்மளுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, வலுவா இருக்கும்போது, உச்சமா இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எல்லாமே நல்லது நடக்கும் போது.